நவீன், நவீன், உனக்கு இன்னைக்கு விடுதலைப்பா. வரங்கய்யா. நவீன் ஐயா, ஜெயில் என்ட்ரிங்கிறதே ஒவ்வொரு மனுஷனுடைய கேரியர்லயும் ஒரு கருப்பு புள்ளி தான். 15 நாள் இருந்தாலும் சரி, 10 வருஷம் இருந்தாலும் சரி, கணக்கு ஒண்ணுதான்ப்பா. உன்னை என் பிள்ளையா நினைச்சு சொல்றேப்பா. நீ படிச்சவே வம்பு வழக்குக்கு போகாம வாழ்க்கையை நல்லபடியா வாழ்ந்துக்கப்பா. சரிங்கய்யா. ஏன் தலைவா சிரிக்கிற? வழக்கம் போல ஜெயிலரு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாருடா. நல்லது தானே சொல்றாரு. அதுவும் இடம் பார்த்து சொல்லணும்ல. அவனே இன்னும் 3 நாள்ல பர்மனண்டா இங்க வந்து தங்க போறான்டா. அவனுக்கு போய் அட்வைஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு என்னப்பா சொல்ற? அவன் திரும்பி இங்க வரப்போறானா? அவன் 3 பேரை காலி பண்ண போறான்டா. இந்த சொல்யூஷன் ஊத்துனா எதனாலும் எரியும்ல? சரிங்க சார். இவ்வளோ பஞ்சு போதுமா சார்? போதும். பேக் பண்ணுங்க. ஓகே சார். மூணு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பேப்பர் எல்லாம் லைப்ரரியில இருந்து கொண்டு வந்து தேடி பார்த்ததுல சம்பந்தப்பட்ட 3 போலீஸ்காரங்களையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவங்க பேர் சொல்ற, நோட் பண்ணிக்கோ. செண்பக பாண்டியன் டிஐஜி, மனோகரன் ஏசிபி, ரத்னகுமார் எஸ்ஐ. இவங்க 3 பேரும்
இப்ப என்ன போஸ்ட்ல இருக்காங்க, அவங்களோட பிரசன்ட் அட்ரஸ் என்னன்னு எனக்கு உடனே தெரியணும். குருவே நமக. என்ன பிரபா, என்னாச்சு? அந்த செக் இன்னைக்கு நான் கலெக்ட் பண்ணிடுறேன்ப்பா. நான் அதை கேட்கலப்பா. நேற்று உங்கள் ஆஃபீஸில் பிஸ்னஸ் டீலிங்காக ஃபைனல் மீட்டிங் நடக்குதுன்னு சொன்னையே, அதோட ரிசல்ட் என்னாச்சு? அப்பா, அந்த எம்டியோட பேச்சே சரியில்லைப்பா. ஆளுக்கு தகுந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசி கன்ஃபியூஸ் பண்றான். அவனோட வியாபாரம் பண்றது சரியா படலப்பா. நீங்க என்ன சொல்றீங்க? கண்ணா, சாமியோட அருள் பரிபூர்ணமாக இருக்கிற குடும்பம் நம்மளோடது. எந்த ஒரு விஷயத்துக்கு போகும்போதும் சாமியோட போதனைகளை ஞாபகப்படுத்திக்கணும். நல்லதையே நினச்சி நல்லதையே விதைச்சா கண்டிப்பாக எப்படிப்பட்ட கெட்ட சூழ்நிலையிலையும் நமக்கு நல்லதே நடக்கும்னு சொல்லியிருக்காரு இல்லையா? ம். அதனால் உன்னுடைய பிஸ்னஸ் எத்திக்ஸை அந்த எம்டிக்கு இன்னொரு வாட்டி பொறுமையாக சொல்லி புரிய வை. ம். அதுக்கு மேலே அவன் கேட்கலன்னா என்கிட்ட சொல்லு, அவனை நான் வேற மாதிரி டீல் பண்ணுறேன். என்னங்க, ம். இன்னும் குளிச்சிட்டு ரெடி ஆகலையா? மேல வெந்நீர் போட்டு எவ்வளவு நேரம் ஆகுது? போய் குளிங்க. சரிம்மா, நான் குளிக்கிறேன். அப்பா, நான் குளிச்சுட்டு வரேன்ப்பா. சரிப்பா. இந்தாங்க மாமா. என்னம்மா அது? சுகர் குறைத்துக்கான சித்த மருந்து கஷாயம் மாமா. என்னம்மா காலையிலே புறப்பட்ட? என்ன மாமா, மறந்துட்டீங்களா? பக்கத்து வீட்டுக்காரங்க பேத்திக்கு இன்னைக்கு காது குத்துறதா சொன்னாங்கல்ல. அடடா, ஆமா இல்ல? நீங்க கூட சொன்னீங்கல்ல என்னால வர முடியாது, நீங்க மட்டும் போயிட்டு வாங்கன்னு. வயசாகி போச்சு இல்லம்மா, ஞாபகம் மறதி ஜாஸ்தி ஆயிடுச்சு. அடடடடடா. வாங்க சார், என்ன படிக்க ஆரம்பிச்சாச்சா? என்ன ஹோம்ஒர்க் பண்ணிட்டீங்களா? தாத்தா உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கிறேன்? காலையில படிக்கிறதுக்கு முன்னால சாமிஜி நல்லா கும்பிட்டுக்கணும்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா? அப்பதான் படிச்சதெல்லாம் நல்லா மனசுல பதியும். கும்பிடு கும்பிடு கும்பிடு. வேணாம் தாத்தா. ஏன்டா கண்ணா? முன்னாடி எல்லாம் இப்படிதான் ஒரு சாமிஜியை கும்பிடு நீங்க. அவர் டிவில எல்லாம் வந்த உடனே வேணாம் கும்பிடாத நீங்க. என்ன தாத்தா நீங்க? எங்க டேலண்ட்ல நாங்களே படிச்சுப்போம். வீணான மூட நம்பிக்கைலாம் வச்சுக்காதீங்க. டேய் மகா குணா, என்னங்கடா வர வர தாத்தாவை எதிர்த்து பேசிட்டு இருக்கீங்க? விடுமா, அவங்க ஒன்னும் எடுத்து பேசல. குழந்தைல திட்டாதம்மா. போங்க சார், போய் படிங்க. இந்த காலத்து பசங்கிட்ட வாயே கொடுக்க முடியலமா, உண்மைதான் ஷார்ப்பா மாமா. இருக்கிறானுங்க. நான் ஜாக்கிங் போயிட்டு வந்துடுறேன். நீ பத்திரமா போயிட்டு வாமா. சரிங்க மாமா, பார்த்து போயிட்டு சரிம்மா. வாங்க.